அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா ஆசையுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் குரு முருகானந்தம் காளையார் கோவிலில் உள்ள வாளுக்கு வேலி அம்பலம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிக்க கழக வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென பரப்புரை மேற்கொண்டார். வாக்கு சேகரிக்க சென்ற கழக வேட்பாளர் குரு முருகானந்தத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா ஆசையுடன் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் பக்தவச்சலம் திருவேற்காடு அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்துவிட்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். திருவேற்காடு பகுதியில் உள்ள வியாபாரிகளை நேரில் சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கழக வேட்பாளர் கேட்டுக் கொண்டார். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் முனைவர் கார்த்திகா சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடுமியான்மலை, வயலோகம், பெருமாநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கழக ஆட்சி அமைந்ததும் சாலை வசதி, குடிநீர் வசதி என அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்று கழக வேட்பாளர் முனைவர் கார்த்திகா உறுதியளித்தார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா ஆசையுடன் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ஏசாதுரை தாமோதர நகர், புது கிராமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர பரப்புரை மேற்கொண்டார். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா ஆசையுடன் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் மல்லிகா தொகுதிக்குட்பட்ட இடிக்கரை, அத்திப்பாளையம், கோட்டைப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமென கழக வேட்பாளர் கேட்டுக் கொண்டார். கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து தீர்வு அளிக்கப்படும் என கழக வேட்பாளர் மல்லிகா உறுதியளித்தார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா ஆசையுடன் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் கடமலைக்குண்டு, வருஷநாடு, சிங்கராஜபுரம் ஆகிய பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வீதி வீதியாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த கழக வேட்பாளர் செல்லப்பாண்டியனிடம் பொதுமக்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா ஆசையுடன் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் காளிமுத்தும் தேவக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டூர், பெரியக்காரை, ஈகரை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற கழக வேட்பாளர் காளிமுத்துவை பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கூட்டணி கட்சியான அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் தேளி காளிமுத்து அணைக்காடு காலனி, பாரப்பாளையம், மன்னரை உள்ளிட்ட இடங்களில் சிங்கம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்த வேட்பாளருக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்தனர்.